ஏக்க இளவரசிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் என்னக்க. சரிம்மா, சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புவோம். அந்த பிள்ளை வீட்டுக்கு வேற போகணும் பாத்தியா. ஆமாக்க, எனக்கு அதை நினைச்சாதான் உள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. நான் வெளியே எதையும் காட்டிக்காம இருக்கேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, என்னத்த செய்ய, இந்த பிள்ளைகளுக்கு தான் பிடிச்சிக்கிச்சே, போய் பேசிதான் ஆகணும். சரி இருங்கக்க, இளவரசியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். சரிம்மா. இளவரசி. எக்க என்ன சின்ன பொண்ணு. எக்க நீங்கள் கூப்பிட்டு தான் வரமாட்டேங்கிறாவில்ல, நான் வேணா வரும்போது கூப்பிட்டான்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு பார்க்கட்டுமா? வரும்போது கூப்பிட்ட மாதிரியா? எந்த மாதிரி? எக்க இதுக்கு தாக்கா சொல்லியது, உங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது கூட உங்களுக்கு ஞாபகமே இல்லை பாருங்க. இவளுக்கு வேற வேலை இல்ல, அவ என்னத்த சொன்னாலும் இழிச்சிருவாளுவ. ஏக்கா ஏன் பேசினவரை எதுவும் சொல்லாம நாங்க படுக்க சும்மா சிரிச்சிட்டு தானே இருக்கோம். எங்கள்கிட்டயே வரையில என்ன? அதானே சொன்னவள ஒன்னும் சொல்லாம சும்மா சிரிச்சிட்டு இருந்தா, அதுக்கு போய் எங்களை இப்படி திட்டிரியலேக்க. நீங்க ரெண்டு பேரும் கிறுக்குத்தனமா சிரிக்க போய் தானே அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு திரியறா. இங்க பாருங்கக்க, எதுவா இருந்தாலும் உங்களை பேசினவள திருப்பி பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா சிரிச்சவளெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு வந்துட்டாவ. அவகிட்ட பேச உங்களுக்கு தைரியம் இல்லை, சும்மா சிரிச்சிட்டு இருந்தவளை பிடிச்சி இழுத்து பேசிட்டு கிடக்காவ. ஆமா, இவ பெரிய இவகிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு தைரியம் வேற வேணுமாமே. நாலு முடி என்ன சின்ன பொண்ணு? அவிய உங்கள் திட்டுனா நீங்க மட்டும் திட்டு வாங்குங்க. நாலு முடி தேவையில்லாம ஏன் என் பக்கம்லாம் திருப்பி விடுறிய? இப்ப பாருங்க, ஆளு பேசுற பேச்சுக்கும் அது சைஸுக்கும் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப இந்த திமுறா பேசாத. போய் மூக்குலயே ஒரு குத்து விடு. குத்து தானே, என்ன உடியே? என்ன சின்ன பொண்ணு நீ அவியல் அடிக்க சொன்னா என்ன குத்தி இருக்கா? சத்த வராம நிக்கணும் சொல்லிட்டேன். எல்லாம் உங்களால தான் நாலு முடி. நான் பாட்டு அவியிட்டே என்னத்தனாலும் பேசிட்டு போயிருப்பேன். தேவையில்லாம ஊடால பூந்துக்கிட்டு இப்ப அவிய என்னைய திட்டுறாவ. அவிய நீ பேசினா உன்னை தானே திட்டணும். உன்னை திட்டாம என்ன திட்டினாவ, அதனாலதான் சொன்னேன். இந்த வாய் தான் நாலு முடி உங்களுக்கு. இந்த வாயினாவதான் உங்களுக்கு இவ்வளவு சீரழிவும். சீப்பே. என்ன இழுவ, உனக்கும் குத்து வேணுமா? வேணாம் சின்ன பொண்ணு, அவியல பார்த்தம்ல, அதுலயே நான் திருந்திட்டேன். எம்மா உன்கிட்ட இருந்து ஒரு பதில வாங்க முன்னாடி. இங்க பாரு சின்ன பொண்ணு, வாழை சுருக்கிக்கிட்டு அமைதியா இரு சொல்லிட்டேன். இதே மாதிரி வித்த காட்டிய வேலையெல்லாம் அந்த பிள்ளை வீட்டுல வந்து வச்சுக்கிற கூடாது. இவளாச்சும் ஏதோ என் சொந்தக்காரி, அதனால என்னத்தனாலும் பேசி எடுத்து சமாளிச்சிருவேன். அந்த பிள்ளை வீட்டுல எப்படி என்ன ஒண்ணு எனக்கு தெரியாது. அதனால அங்கெல்லாம் வந்துகிட்டு உன் குரங்கு சட்டையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காத. நீங்க 3 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்தீங்கன்னா சரிதான். எக்க இப்ப நான் என்னக்கா பண்ணேன்? ஆமா, இவ ஒண்ணுமே பண்ணலல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு சின்ன பொண்ணு. இங்க வந்து கூப்பிட்ட மாதிரியே அங்கேயும் அந்த பிள்ளையோட அம்மையே இங்க வாடி போடின்னு கிடந்தான்னு வச்சுக்க, முத்து மாதிரிக்கு இந்த காலத்துல என்னால கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட முடியாது. எக்க உங்களை எப்படிக்கா நான் அப்படி விட்டுருவேன்? உங்களை மாமியாராக்கி பாக்குறதாங்க ஏன் முழு நாள் கொள்கையே. ஏம்மா, நான் மாமியார் ஆவியனோ இல்ல சாமியார் ஆவியனோ, நீ கொஞ்ச நேரத்துக்கு அங்க வந்து வாயை திறக்காம இருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். எக்க இப்படி பிரிச்சு பேசாதீக்க. உங்களை மாமியாராக்கி பார்க்கணும், அந்த பிள்ளை உங்க வீட்டுக்கு மருமவளா வரணும், அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டு 4 குத்து குத்தணும். இதெல்லாம் ஏன் வாழ்நாள் கனவுக்க ஒரே நிமிஷத்துல கலைக்க பாக்குறீங்களே. பாருங்கக்கா எப்படி எல்லாம் பேசியானே. ஏன் சின்ன பொண்ணு, இன்னும் அந்த பிள்ளை வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள இப்படி தேவையில்லாமலாம் பேசாத சின்ன பொண்ணு. எக்க இவைய எவ்வளோ நாள் சொல்லியிருக்காவக்க என்கிட்ட, நீ ஏன் உன் மாமியாரை மதிக்க மாட்டேங்க, உன் மாமியாருக்கு ஒரு தண்ணி மொந்து கொடுக்க மாட்டேங்க, சமைச்சு கொடுக்க மாட்டேங்கன்னு எவ்வளோ குறை சொல்கிறாவக்க. இவியலும் மாமியார் ஆனாதானக்க அவியலுக்குன்னு ஒரு மருமக வரும்போது இவிய என்ன லட்சணத்தில் வச்சுக்கிறாவன்னு தெரியும். இவியெல்லாம் அந்த பிள்ளை மதிக்குதா இல்லை தூக்கி போட்டு மிதிக்குதா, இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குக்க. அதனால தான் நான் முத்து மாதிரி கல்யாணத்துக்கு இவ்வளோ எஃபர்ட் போடியேன். இவளுவெல்லாம் குத்து வாங்கினாலும் திருந்த மாட்டாளுவ. சரியக்க, சீக்கிரமா இளவரசிக்கிட்ட சொல்லிட்டு வாங்க, சட்டு புட்டுன்னு கிளம்புற வழியை பார்ப்போம். இளவரசி கிட்ட சொல்லிட்டு வாங்களா? நீ அவளுக்கு பேர் வச்சா? ஏங்க அவிய பேர் இளவரசி தானே, நான் வச்சா என்ன, அவிய அம்மா அப்பா வச்சா என்ன, கூப்பிடியதுக்கு தானே பேரு. கூப்பிடியதுக்கு தான் பேரு. ஒரு வயசுக்கு மரியாதை வேண்டாமா? வந்ததுல இருந்து அவன் மேல உனக்கு என்ன கோபமோ தெரியல. அவங்க இவங்க, அவ வந்தா மட்டும் ஒரு நடிப்பு போட்டுறியா? எப்படிக்கா வந்ததுக்கு அப்புறமா பேச முடியும்? வாரதுக்கு முன்னாடி தான் பேச முடியும். வந்ததுக்கு அப்புறம் பேசினாதான் அடி விழுவுமே.
அதனால தான் வந்ததுக்கப்புறம் பேசுறது கிடையாது. இருந்தாலும் நீங்களும் சரியான ஆளுதாங்க. வீட்டில் இருக்கும்போது இளவரசி அப்படி பண்ணியிருக்கா இப்படி பண்ணியிருக்கான்னு எவ்வளோ கதை விட்டுருக்கிய. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை எங்களை பேச விட மாட்டேங்கிறீங்களே. அவியலை பற்றி குறை சொன்னால் உங்களுக்கு தான் அவியலை விட அதிகமாக கோவம் வருது. ஆமா அப்படிதான் வரும். 1000 தான் இருந்தாலும் என் வீட்டுக்காரோட தங்கச்சி இல்ல. அப்புறம் எதுக்குங்க ஊரில் இருக்க வீட்டெல்லாம் போய் குறை சொல்றிய? இவ்வளோ பாசம் உள்ளே இருக்கும்போது போய் அவியிட்ட சொல்ல வேண்டியதானே நேரடியா, இளவரசி எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆமா நான் அவளை லவ் பண்ணியம்ல. இளவரசி எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்குறேன். எக்க அப்படி சொல்லலக்க. ஆ வேற எப்படி சொன்னா? அப்படி இல்லைக்க, உங்கள் மனசில் இவ்வளோ பாசம் வச்சிருக்கிய, இதை போய் இளவரசி அக்காட்ட சொன்னா தானே தெரியும். அந்த இளவரசிக்கு நீங்கள் சொல்லலைன்னா எப்படி தெரியும்? இளவரசி அக்கா. ஆ ஆ இளவரசி அக்கா இளவரசி அக்கா அவியலுக்கு நீங்கள் சொன்னா தானக்கா தெரியும். போய் நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டியதானே, இளவரசி எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் இனிமேல் சமாதானமாக இருப்போம், சண்டை போடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு வர வேண்டியதானக்க. ஏன் இப்ப நாங்க என்ன கட்டி உருண்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்கோம்? இன்னைக்கு அவ பிள்ளைய பொண்ணு பார்க்க வாராவுன்னு எங்களை கூப்பிட்டுருக்கா. நாளைக்கு நாங்க எங்க முத்துமாரிக்கு பொண்ணு பார்க்க போகும்போது கூப்பிடுவோம். மித்தபடி நாங்க என்ன சண்டையா போட்டுட்டு இருக்கோம்? அப்புறம் என்ன மண்டையில் இருக்க முடியறது கொண்டையா போட்டுட்டு இருக்கிய? இவையே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூப்பிட வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லைன்னு உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பெரிய பஞ்சாயத்து எடுத்து விட்டுருச்சு அப்படின்னு எங்ககிட்ட சொன்னியலக்க. இப்போ என்னக்கா இப்படி பேசுறிய? நீ வாய மூடு. என்ன இப்ப ஒன்னாலதான் தேவையில்லாம எனக்கு சண்டை வரப்போகுது. எக்க என்னலுவ? என்னக்க கண்ணு நல்லா செவந்திருக்கே. நீங்க பார்க்கறதுக்கு இப்பந்தாங்க அழகா இருக்கியே. வரும்போது கூட கன்னத்துல ரோஸ் பவுடர்லாம் தப்புடிய பாருங்க. அப்பங்கூட இவ்வளோ அழகா இல்லக்க. உங்க ஒத்த சைடு கண்ணு ஒரு மாதிரி பூரி போல உப்பி இருக்கு. இப்பந்தாங்க அழகா இருக்கு. அப்படியா அழகா இருக்கணும்? ஆமாக்க அழகா இருக்கியே. கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏங்க ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆ சரிக்க. ஏங்க தள்ளி நிற்க சொன்னிய? பக்கத்தில் நின்னா கை கொஞ்சம் வாட்டமா இல்லை பார்த்துக்க. அதான் வாட்டமா இல்லையா? எப்படி இப்போ நீயே அழகாயிட்டியா? எதுக்குக்க இப்போ என்ன அடிச்சிய? நீ தானே சொன்ன உங்க மூஞ்சி இப்பதாக்க பார்க்க நல்லா அழகா இருக்கு, ஒரு சைடு கண்ணு நல்லா பூரி போல உப்பி இருக்குன்னு. அதான் உனக்கு ஒரு அடி கொடுத்து உன்னையும் என்ன மாதிரியே மாத்தினேன். வந்துட்டா. நானே அவ என்ன அடிச்சிட்டான்னு கடுப்புல நின்றுகிட்டு இருக்கேன். நல்லா கண்ணு பூரி போல இருக்கு காவான். இப்ப இருக்கும்ல இவளுக்கும் பூரி போல. சரி அப்படியே நின்றுட்டு என்ன அர்த்தம்? கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுறீங்களா இல்லை நான் கூப்பிடட்டுமா? எம்மா உன் வாழை சுருக்கிக்கிட்டு ஈரம்மா, நானே கூப்பிட்டுக்கிறியே. வரும்போது கூட உன் குரல் அவளுக்கு தெரியாத, அதனால ஒன்றும் சும்மா விட்டுட்டா. இப்போ நீ கூப்பிட்டனா கன்ஃபார்மே பண்ணிடுவா. இவதான் நம்மள வரும்போது கூப்பிட்டுருக்கா. நம்ம மைடி நம்மகிட்ட மறைச்சிட்டாவண்டு. ரைட்டு விடுங்க, நீங்களே கூப்பிடுங்க. இளவரசி ஏடி. ஓ கூப்பிடக்கூடாதோ? சாரிக்க, பழக்க தோஷத்தில் கூப்பிட்டுட்டேன். அதான் உனக்கெல்லாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியலப்போ. எப்படிதான் உங்க மாமியார்லாம் உன்னை வச்சு சமாளிக்குதோ. சரி சரி ரொம்ப பேசாதீங்க, கூப்பிடுங்க. எங்களுக்கு தெரியும். நான் கூப்பிட்டாதான் அந்த பொம்பளை வெளியவே வருது. இவைய கூப்பிட்டா மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்குது. அதுக்கு போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்காவ. இளவரசி வாரேன் மேனியா. சொல்லுங்க மேனியா. இளவரசி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்மா, வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஏன் மைனியோ அதுக்குள்ளே கிளம்புறிய? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை இளவரசி, கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே வேற போகணும், அதான் கிளம்பலான்னு பார்க்குறோம். இருக்கட்டும் மைனியோ, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. வீடு இவ்வளோ நேரம் நல்லா கலகலன்னு இருந்துச்சு மைனியோ, கொஞ்ச நேரம் இருங்க. இருக்கட்டும் இளவரசி, கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, இவையெல்லாம் வீட்டுக்கு வேற போகணும், அதனால் நாங்கள் கிளம்புறோம்மா. இருங்க மைனியோ, கொஞ்ச நேரத்தில் சமைச்சிருவேன். எல்லோரும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டாச்சு போங்க. சாப்பாடா? இவருவ கூட்டிகிட்டு போனாலுவனா சோறு போடுவாளவளா என்னன்னே தெரியலையே. இப்போ தான் காலையில் சாப்பாடே போட்டுருக்காளுவ 11 மணிக்கு. இதுக்கு சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக அந்த பிள்ளைய போய் பார்க்கலாமே. ஆனால் இப்போ ஏதாச்சும் சொன்னால் திட்ட வேற செய்வாளுவ. எல்லாரும் கூட்டமாக கும்பலாக சேர்ந்துக்கிட்டு திட்டுவாளுவலே. இப்போ தான் இந்த சின்ன பொண்ணு கிறுக்கிக்கிட்ட ஒரு அடி வேற வாங்கியிருக்கேன். திருப்பி இவக்கிட்ட அடியும் நம்மளால் வாங்க முடியாது, உடம்புல தெம்பு இல்லை. இந்த பொம்பளை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த இழுவையை வாச்சு தூண்டி விட்டுருக்கலாம். சே
ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சே. சரி, என்னதான் சொல்கிறாவன்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே இடையில ஒரு பிட்டை போட்டு மத்தியானம் சாப்பாடு இங்கே முடிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு தான் ஒரு வேலை மிச்சம். இவ்வளோவெல்லாம் நம்பிட்டு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போனோம்னா அவ்வளோதான். எப்படியும் அந்த பிள்ளை வீட்டில் போய் சொன்னால் ஒத்துக்கிறாவளா ஒத்துக்கலையோ தெரியலை. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் சோறெல்லாம் யார் வீட்லேயும் போட மாட்டாவ. அதனால மத்தியான சாப்பாடு இவ்வளோ வாங்கியும் தரமாட்டாளுவ. கஞ்சி பிசுனாரிக. காலையில் சாப்பாட்டுக்கு லதா வீட்டில் வாங்கி என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் இட்லியை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆளுக்கு 2 இட்லியா. நான் இங்கே வந்து தின்னுட்டேன். மத்தியானத்துக்கு இங்கே சாப்பிட்டுட்டா என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு 2 டிஃபனில் சாப்பாடு அடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு சாப்பாட்டு வேலையும் மிச்சமாயிருமே. இன்னைக்கு எதையாச்சும் ஒரு பிட்டை போட்டு இன்னைக்கு இங்கே இருந்துட வேண்டியதான். இருந்து மத்தியானம் சாப்பாடை முடிச்சுட்டு தான் போகணும். குருமா சாம்பார் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கூட கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுங்க அப்படின்னு தனியாக வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் நைட்டுக்கு ஒரு தோசையை மட்டும் ஊற்றினா போதும். இதுவோ வாயெல்லாம் அடைச்சி சாப்பாடை போட்டு தூங்க வச்சிடலாம். ஏக்க என்னம்மா, நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரியாதாக்கா இருக்குது. இன்னொரு 2-3 மணி நேரத்தில் மத்தியான சாப்பாடே சாப்பிட்ருவோம். அதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டே கூட கிளம்பலாம். இல்லை வசந்தி, நமக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குல்ல. இன்னொரு நாள் இங்கே வரலாம். எக்க நம்ம இங்கே வாரது எப்போ வேணாலும் வரலாம். இது நம்ம அக்கா வீடு மாதிரி ஆகிப்போச்சுல்ல. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அவைய இவ்வளோ தூரம் சொல்லியாவ சாப்பிட்டுட்டு போங்கன்னு. அவைய மனசை கஷ்டப்படுத்திட்டு வரதுக்கெல்லாம் எனக்கு மனசே இல்லை பார்த்துக்கங்க. சரி நாலுமுடி, என்ன சின்ன பொண்ணு? அப்போ நீங்கள் இங்கே இருந்து தின்னுங்க, நாங்கள் மட்டும் அங்கே போயிட்டு வரோம். ஏன் சின்ன பொண்ணு, மத்தியானத்துக்கு மேலே போவோமே. இங்கே பாருங்க நாலுமுடி, இப்போதான் என்கிட்ட அடி வாங்கியிருக்கிய, திருப்பி அடி வாங்காதீங்க சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, இப்போ நம்ம அங்கே போனோம்னு வை, அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? ஓ மாமியா, நீ ஊர் சுற்றிட்டு வந்தேன்னு மத்தியானம் உனக்கு எப்படியும் சோறு போடாது. அங்கே எங்கள் வீட்டில் என் புருஷனும் பிள்ளையும் நான் வந்து சோறாக்கி கொடுக்குற வரைக்கும் பட்டினியாக தான் கிடக்கணும். அதுக்கு இங்கே நம்ம மத்தியானம் வரைக்கும் இருந்தோம்னு வச்சுக்கையா, நீயும் சாப்பிட்றலாம் நானும் சாப்பிட்றலாம். கூட கொஞ்சம் சோறு எடுத்துகிட்டு போனேன்னா என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு மத்தியானம் வேலையை முடிச்சிடலாம். என்ன சொல்கிற? அக்கா ஐடியா சூப்பரா? உங்கள் தலை அட அரை மெண்டல் நாலுமுடி. இங்கேருந்தே நீங்கள் 2 மணி 3 மணிக்கு கிளம்புனீங்கன்னு வைங்க. இனி அந்த பிள்ளை வீட்டுக்கு போகணும். அந்த பிள்ளை வீட்டில் போய் பேசும்போது எத்தனை மணிக்கணக்காக ஆகுதோ தெரியாது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காருக்கும் பிள்ளைக்கும் சோறு கொடுக்க முன்னாடி விடிஞ்சு போயிடும். ஆமாம், அப்படி ஒன்று இருக்கோ? என்ன நாலுமுடி, அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறிய? மறந்தே போயிட்டேன் சின்ன பொண்ணு. நான் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாங்கிறது மட்டும்தான் மண்டைக்குள்ளே வச்சுருந்தேன். அதனால அந்த பிள்ளைய போய் பார்க்குறதெல்லாம் நான் அவ்வளோ யோசிக்கலை. அதான் ஆளும் மண்டையம் பாரு, எத்தி மிதிச்சேன்னு வைங்க 8 தண்ணி போய் விழுந்துருவிய. திமுரு பிடிச்சவா இருக்கட்டி இளவரசி. இன்னொரு நாள் வந்து சாப்பிடியா? அவ ஏதோ விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. ஏன் இனியே எப்படி பண்ணுறிய? எனக்காச்சும் தான் வீட்டுக்கு வாரிய. சாப்பிட்டுட்டு போகலாம்ல, அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு போவாங்குது. நீங்கள் ஏன் இப்படி போகிறதுல இவ்வளோ இதாக இருக்கியே? முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் இளவரசி, போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறியா? அப்படி எங்கே மைனியா போறிய? அது வந்து இளவரசி. ஏன் மைனியா சொல்லுங்க. எக்க என்னம்மா? எக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு முடிவு எடுத்திருந்தோம். அப்போ தான் இவைய சொன்னாவ அணுவை பொண்ணு பார்க்க வாராவலாம், அதனால் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாவ. அதான் சரி உங்கள் வீட்டுக்கு வந்து அணுவை பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கோயில் போவோன்னு சொல்லிட்டு இப்போ போகிறோம். ஐயா அப்படியா? சரிம்மா சரி. சரி மைனியா, கோயிலுக்கு கிளம்பிட்டு நிற்கக்கூடாது. சரி அப்போ போயிட்டு வாங்க. சரிம்மா இளவரசி, நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வாரேன்னே. சரி மைனியா, எப்படி நீங்கள் சொல்லலைனாலும் வந்து தான் ஆகணும். நம்ம அணுவுக்கு கல்யாணம் இருக்க பார்த்தியலா? சரி அக்க, நான் போய் அணுவை பார்த்து ஒரு எட்டு சொல்லிட்டு வரேன்க்க. சரிம்மா போ, அவர் ரூமில் தான் இருக்கா. நாலுமுடி இழுவ வாங்க போவோம். எதுக்கு சின்ன பொண்ணு? அதான் இவங்க கிட்ட சொல்லியாச்சுல, வா கிளம்புவோம். வாங்க நாலுமுடி, அந்த பிள்ளை மூஞ்சியே சரியில்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. போய் ஒரு வார்த்தை கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்புவோமே. நீ சொன்னா கேட்க மாட்டா, வா சின்ன பொண்ணு சீக்கிரமா வா. சரிக்க. அனு வாங்கக்க. ஏமா நீ இன்னுமாமா அழுதுகிட்டு இருக்கா? கொஞ்சம் அழுகிறத நிப்பாட்டனு. இல்லைக்க, முத்து மாதிரி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்க. அவன் வெளிநாட்டிலேருந்து வாரான்னு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்து தெரியுமாக்க. அவன் இப்படி பண்ணிட்டானேக்க. இங்கே பாரு அனு, அவனுக்கு இப்போ இல்லை, அவன் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அந்த பிள்ளைய தெரியும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைய உனக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரே ஸ்கூல் தானே படிச்சியே. ஒரே ஸ்கூல் தாக்க, ஆனால் அந்த பிள்ளை யாருன்னு தெரியலையேக்க. சரி அனு அழாத. எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜுன்ற மாதிரி தான் சொன்னான் அன்னைக்கு. என்னன்னு தெரியல, 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காவ.
அதனால அந்த பிள்ளைய அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானு. நீ இப்போ அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கூட நாங்கள் அந்த பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு தான் போகிறோம். எக்க என்னக்கா சொல்லுறிய? ஆமாம் அனு, நாங்கள் அந்த பிள்ளைய இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு தான் போகிறோம். இவ்வளவு ஏன் இந்த விஷயம் உங்கள் அத்தைக்கு கூட தெரியும். அவிய சம்மதத்தோடு தான் பொண்ணு பார்க்கறக்கே போகிறோம். அவியலும் தான் வாராவ. எக்க அப்ப நானும் வாரேன்க்க. ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு சில வேலைகள் வந்ததுனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ போடறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களை இத்தனை நாளாக வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நாலுமுடி, இப்படி சில மாதிரி நிற்கிறீங்களே, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க நாலுமுடி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளா வீடியோ போடாம இருந்ததுக்கு மன்னிச்சுக்கிடுங்க. ஆமா, இனிமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். உங்கள் கமெண்ட் ஒன்றொன்றும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால உங்கள் கருத்து எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொட்டுங்க. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய்.